நமசிவாய. பொதுவாக ராசி பலன் வந்து நம்ம வாமனன் ஸ்ரீஹரி சேனல்ல இப்போ ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருந்தது. இனிமே இதை வந்து அட்ராக்டிவ் எவ்ரிதிங் சேனலுக்கு மாற்றிட்டு ரெகுலராகவே அட்ராக்டிவ் எவ்ரிதிங் சேனல்ல எல்லா விதமான ராசி பலன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது மெயினாக மாத பலன்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழ் மாத பலன்களும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து ரிஷப ராசியிலே பயிற்சியாக இருக்கிறார். எப்பொழுதுனா ஜூன் மாதம் 29ஆம் தேதி. அவர் கிட்டத்தட்ட ஜூலை 26 வரைக்குமே ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபத்தில் இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த வீடு, ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ வந்து அவருடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு கிரகமுமே அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ்ல இருக்கும்பொழுதோ அல்லது அதோடைய ஓன் ஹவுசஸ்ல இருக்கும்பொழுதோ ஆட்சி பெற்ற இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கும்பொழுதோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை வாரி வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதமுமே வந்து நிறைய அன்பர்களுக்கு அதாவது நிறைய ராசிகாரங்களுக்கே வந்து ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்க போயிடுது. இதுல நம்ம வந்து ஜூலை மாதத்துடைய பலன்களையும் இணைத்திருக்கிறேன். ஜூலை மாதத்துடைய பலன்கள், அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி ஆயிருக்கக்கூடிய அந்த சனி, அப்புறம் ராகு, கேது, குரு, இதோடைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓவராலா அந்த பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா ஜெனரிக் ராசி பலன் அப்படிங்கிற மாதிரியாக விஷயமாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு அதிகப்படியாக ஒரு அக்யூரசி இருக்க வேண்டும், உங்களுக்கு பலன் தர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமே நான் அது மாதிரியான விஷயமாக தான் செய்து வருகிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முதல்ல மேஷத்தை பார்த்துடலாம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே அதிகப்படியாக குடும்பத்திலே குதூகலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்துல வந்து எல்லா விதமான மகிழ்ச்சின்றது, குடும்பத்துல ஏகப்பட்ட சச்சரவுகள் ஏதாவது இருந்து கொண்டே இருந்ததுன்னா அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதத்துக்கு முதல் நீங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நிறைய பணம் வரத்து அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம், ஏதாவது குடும்பத்தின் மூலமாக ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பணம் வந்து ஏகப்பட்டது பணம் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறையவே வரும். அது மாதிரியான ஒரு விஷயமாக வருவது அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மேஷராசினர் இருக்கிறார்கள். மெயினா வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்திலே இது வந்து சுக்கிரன் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் வச்சுக்கோங்களேன். அடுத்த விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன்ல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்ற விஷயத்துல வந்து நம்ம இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசினருக்கு இருக்கிறது. கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக வந்து வாய்க்குல கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியாக இல்லாமல் ஓவராலா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அடுத்தவர்களுக்கு மிகச் சரியாக எடுத்து சொல்ல வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஒரு கம்யூனிகேட் பண்றீங்க, ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன் நீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க கரெக்டா அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கிறது அல்லவா. ஸோ அது மாதிரியான விஷயத்தினால் உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு, கெரியர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது சிறு மைனஸ் விஷயங்கள் நடக்கக்கூடும். அதனால பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது. ஏதோ ஒரு ரீதியாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பணம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் வேலையிலும் சரி தொழிலும் சரி ஏதாவது ஒரு ரூபத்திலே ஒரு தடை இருக்கா மாதிரியே, ரொம்ப வேகமா ஓட முடியாத மாதிரி, கை கால்கள்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு, ஆனா என்னால ரொம்ப வேகமா ஓட முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எது தடுக்குதுன்னு தெரியல, நான் வழக்கமாவே வேகமா ஓடக்கூடிய ஆள் தானே மேஷராசிக்காரங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைக்காமல் அது மாதிரியான சம்பவங்கள்லாம் வரக்கூடும். ஸோ அதனால அது மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம இது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய ஒரு கான்சியஸ்னஸ் தான். ஸோ அது மாதிரியான விஷயத்தை பார்த்து கொண்டு கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் முன்னெடுத்து வைத்தீர்கள் என்றால் எல்லா விஷயத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது மேஷராசிக்கு 100% கிடைக்கக்கூடியதாக. ரிஷபராசிக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ ரிஷபத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பொதுவாக வந்து ஜென்ம சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்து ரொம்ப நல்லது பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரியான சில பேர் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. அவர் கெடுதல் எதுவும் செஞ்சிட மாட்டார். கண்டிப்பான முறையில் கெடுதல் எதுவும் செஞ்சிட மாட்டார். இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தது எதுவும் பாதியில நிறுத்திட மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். அதனால கண்டிப்பாகவே ரிஷபராசினருக்கு கண்டிப்பாக அதிகப்படியான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த ஒரு மாதம், அதாவது இந்த ஒரு நான் சொன்ன மாதிரி ஜூன் 28 இருந்து ஜூலை 26 வரைக்குமே இருக்கக்கூடிய நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சுக்கிரனை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு கம்ஃபர்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு சந்தோஷம், ஒரு ஃபேமிலி ஹார்மனி அப்படின்ற மாதிரியா சுயமாக வந்து பார்த்தோம்னா தன்னை வந்து முன்னெடுத்து மற்றவங்க கிட்ட காட்டுறது அப்படின்ற மாதிரி, அழகுணர்ச்சி, அதாவது பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ அல்லது வந்து தன்னுடைய ஒரு அழகுத்தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மிளிரும்படியாக செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரிஷபராசினருக்கு தோன்றக்கூடும். அது மாதிரியான விஷயங்களாக அவங்க வந்து செய்வார்கள் வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு வழக்கம் போலவே வந்து குறை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. இந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் போக போக உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே இந்த ஜூலை மாதம் இந்த எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பழைய மாதிரி ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். அடுத்து வந்து பார்த்தோம்னா கெரியர் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல ஏகப்பட்ட growth இருக்கும். கெரியர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில் மட்டுமல்லாது தொழிலும் வந்து ஏகப்பட்ட growth இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தது. நாட் ஓன்லி வித் யுவர் ஸ்பௌஸ், ஜென்ரலாவே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து ரிஷபராசிக்காரர்களை கண்டிப்பாகவே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சில
தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மற்ற கிரக சூழ்நிலைகளின் காரணமாக, பொதுவாக நம்ம வந்து சொல்லணும்னா புதனுடைய ஒரு வக்கர நிலையின் காரணமாக ஒரு சில தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்த உள்ள இருக்கு, அதை வெளியில எனக்கு சொல்ல முடியலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதை வந்து தவறான முறையில் அதை வந்து வெளிக்காட்டுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலான ஒரு ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடும். அதனால அந்த ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருப்பாங்க. என்ன விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமோ அதை கரெக்டான முறையில சரியான ரீதியாக எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறது பல்வேறு விதத்துல உங்களுக்கு தொழிலும் சரி வேலையிலும் சரி உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுக்கு மூவ் பண்ண வைக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையுமே அதீத ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். கண்டிப்பான முறையில் அதீத பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கெரியர் க்ரோத் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தொட்ட விஷயங்கள் எல்லாம் துலங்குதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டைம்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பெண்களால், அதாவது பெண்களுக்கு ஆண்களாலும் ஆண்களுக்கு பெண்களாலும் எதிர்பாலினரால் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குல்ல, அது வந்து நாட் ஒன்லி ஸ்பௌஸ், வேற நபர்களாகவும் இருக்கலாம். அவங்க மூலமா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட், அதாவது ஆஃபீஸ்லேயே ஏதாவது ஒரு சபார்டினேட் அந்த மாதிரி கொலீக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது தொழிலில் வந்து வேற யாராவது இருக்கலாம், அதர் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர் வந்து உங்களுடைய பில்ஸ் எல்லாம் சீக்கிரம் பாஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். அது மாதிரி தொழிலும் சரி வேலையிலும் சரி, அதே மாதிரி பொதுவாகவே வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிர்பாலினராக இந்த ஒரு மாதத்தில் அதிகமாக சுகமடையக்கூடிய ஒரு பலனடையக்கூடிய சுகமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது மிதுன ராசினருக்கு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாகவே இந்த ஒரு டைம்ல சொல்லலாம். அதே நேரத்திலே வாழ்க்கை துணையிடத்தில் அதே மாதிரி வேற ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் இந்த ஒரு மாதம் அதிகப்படியாக என்ன சொல்றதுன்னா மனக்லேசம் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். தப்பா புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, நம்ம ஏதோ ஒன்று பேசணும் அவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அது மாதிரியாக தப்பாக புரிந்து கொள்வது, அல்லது நீங்கள் வந்து அது மாதிரி அவங்க தப்பா புரிஞ்சுக்கிற அளவுக்கே தான் பேசுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இந்த மாதிரியான இந்த ஒரு மாதத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் நம்மளுடைய வாக்கில் இந்த ஒரு மாதத்தில் கவனம் தேவை. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவது அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க பாஸ் ஆன் பண்றீங்க அப்படின்றத கூட கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நிதானமாக நேரகாலங்கள் பார்த்து செய்வது அப்படின்றது முக்கியமான விஷயங்களுக்கு வித்தின் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல வந்து நீங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்திலே அப்படின்றது ரொம்ப அவசியம் மிதுனத்தை பொறுத்தவரை. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு சுகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து கண்டிப்பான முறையில சொல்லலாம். சுகம் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு சுகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கம்ஃபர்ட், அதுதான் நம்ம வந்து சுகம் சொல்றோம். ஸோ இப்போ அந்த கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா ஜுவல்லரிஸ் வாங்குறது, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது வாகனங்கள் வாங்குவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சொத்துக்கள் வாங்குவது அப்படிங்கிறது விஷயங்கள், தாயினால் சுகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். தாயினால் சுகம் அப்படின்னா தாயை ரொம்ப காலமா ஏதாவது பிரிந்திருக்கிறீர்கள், அல்லது நீங்க ஏதாவது வெளியூர்ல இருக்கீங்க, வெளிநாட்டுல இருக்கீங்க, போய் பாக்குறீங்க அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். நாட் நெசசரிலி அவங்க கிட்டே இருந்து உங்களுக்கு சொத்து வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இல்லை. அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு பிணக்குகள் இருந்தால் அந்த பிணக்குகள் தீர்ந்து அவர்களுடன் ஒரு இணக்கம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இது மாதிரியான பல்வேறு விஷயங்களுமே நம்ம வந்து கடகராசினருக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஒரு மாதத்தில் சொல்ல முடியும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் லக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதத்துல உங்களுக்கு இதெல்லாம் இந்த ஒரு மாசம் எப்படி எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல, திடீர்னு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்க உங்களுக்குள்ள அடிக்கடி சொல்லிக் கொள்வது அல்லது அடுத்தவங்ககிட்டயே நீங்க சொல்லக்கூடிய மாதிரியான மொமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஜென்ரலா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும்பொழுது அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதிகப்படியாக உங்களுக்கு செல்வம் சேர்கிறது அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்கிறது, அது வேற ஏதாவது விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருதுன்னா அதை மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் எப்படி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர்லி டில் ஜூலை 26 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதனால் அதுக்கு தயாராக இருங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே ஆல்ரெடி வந்து சிம்மராசியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா பலரும் ஏதோ ஒரு ஹீட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சூடு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். சூடு அப்படின்னா வந்து உடம்புல இருக்கிற சூடு சொல்லலை, மனதில் இருக்கக்கூடிய சூடை சொல்கிறேன், வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூடை சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூடு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எதிர்கொண்டு இருப்பார்கள். அதெல்லாம் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு தேக்கம் வந்துருச்சு, எந்த ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அதிகப்படியான சிம்மராசிக்காரர்கள் அல்லது சிம்ம லக்னக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நானும் பார்க்கிறேன், பலரும் பார்த்து கொண்டிருப்பார்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி இருப்பவர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது திடீர்னு பிடிச்சி நின்னது அப்படின்றது கொஞ்சம் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. வேகம் அப்படின்னு சொல்றதை விட நகர தொடங்கி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். கெரியர்லயும் சரி தொழிலையுமே சரி
நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் லாஸ்ட் மந்தோடலாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த ஒரு மாதத்தில் நீங்க கண்டிப்பாகவே சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையிலே தினசரியே அரசமர விநாயகரை வழிபட்டு வருவதுங்கிறது அவர்களுக்கு பல்வேறு விதமான தடைகளை நீக்கக்கூடியதாக இருக்கும். ஆந்தை படத்தை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கலாம். இது பர்டிகுலரா சிம்மராசிக்காரர்கள் சிம்மலக்கணக்காரர்கள் சொல்ல வேண்டும். ஆந்தை படத்தினை வைத்துக் கொண்டு அதை வந்து கேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு 5 நிமிஷமாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெய்லி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்க வால்பேப்பரா வச்சு அடிக்கடி பார்க்கறது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பாத்தீங்கன்னா, அபிஷியல் மேட்டர்ஸ்ல ஏதாவது பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு இருந்தால் அந்த பொறுப்புகளை கையாள்வதில் மிக மிக கவனம் தேவை. தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் தொழில் ரீதியாக சில விஷயங்கள் ஏதாவது பெரிய முடிவுகளை எடுக்கிறீர்கள் என்றால், ஒரு பெரிய ஆர்டர்ஸ் நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் கூட அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கவனம் தேவை அப்படின்றது இது ஒரு விஷயம். ஓவராலா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் சரி கம்யூனிகேஷன்லையும் சரி கவனம் தேவைன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வேற எந்த நமக்கு கவனம் தேவை அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, குவிக் மணி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, 10 ரூபா பட்டா 100 ரூபா வருது, 1000 ரூபா வருது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ இந்த ஒரு மாதம் உங்களுக்கு தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த லாட்டரி டிக்கெட் வாங்குறது அல்லது வேற ஏதாவது கேம்பிளிங் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதெல்லாம் தொட்டோம்னா கண்டிப்பா இந்த ஒரு மாதம் கெட்டோம். அதே போல் வந்து பார்த்தோம்னா பணம் இருக்கிறது, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ண போறோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு தடவைக்கு 100 தடவை கண்டிப்பாக ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கூடிய இடமாகவே இருந்தாலும் அதை பரிசீலித்து பின்னர் நன்றாக கற்றுணர்ந்து தேர்ந்துணர்ந்து பின்னர் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்யுங்க. இல்லைன்னா இந்த ஒரு மாசம் வரக்கூடிய பணங்கள் விரயமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இந்த மாதிரியான ஒரு ரீதியாக விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசினருக்கு அதிகமாகவே இருக்கிறது. கன்னியாராசி, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ரிலேஷன்ஷிப்ல ஓவராலாவே வந்து பார்த்தோம்னா கணவன் மனைவி அப்படின்ற மாதிரியாக இருக்கிறோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற யார்கிட்டயாவது இன்லாஸ் கிட்டயோ அல்லது வெளியில இருக்கிறவங்க கூட யார்கிட்டயாவது யார்கிட்ட எதை சொன்னாலும் ஏதாவது ஒரு விஷயமா புரிஞ்சுக்கிறாங்க, சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை, அல்லது நான் கொடுக்கும் அளவுக்கு உண்டான ஒரு அன்பையும் ஒரு அக்கறையும் அவர்கள் என் மீது செலுத்துவதில்லை அப்படிங்கிற மாதிரியாக நினைவில் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் மாறுதல் அப்படின்றது இந்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாகவே நடக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா பட்ஜெட் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, பட்ஜெட் பிளானிங்கோ அல்லது வந்து பார்த்தோம்னா ஃபியூச்சர் பிளானிங் அப்படின்ற மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயத்துக்குமே எதிர்கால சூழ்நிலையை சார்ந்து சில விஷயங்களை இந்த ஒரு மாதம் நீங்கள் வந்து முடிவெடுப்பீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண ரீதியாக இருக்கட்டும் குடும்ப ரீதியாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே இந்த ஒரு மாதம் முடிவெடுப்பீர்கள். அந்த ஒரு முடிவு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு மாதத்தின் உண்டான கிரகநிலைகள் அமைகின்றன கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஏதாவது தவறான முடிவு, அதாவது தவறான முடிவு அல்லது வந்து பார்த்தோம்னா கசப்பான முடிவுன்னு சொல்லலாம். தவறான முடிவுங்கிறது கூட நம்ம சொல்ல முடியாது, அவங்க வாழ்க்கையில மாறுபடும். கசப்பான முடிவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஒரு முடிவுகளை இந்த ஒரு மாதம் எடுக்காதீர்கள். ஏதாவது ஒரு கசப்பான முடிவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையிலோ அல்லது தொழிலிலோ உங்களுடைய கரியர்லயோ ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து கசப்பான விஷயம், இது வந்து கொஞ்சம் பிட்டர் மெடிசன் அல்லது பிட்டர் டிசிஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அதுகிட்ட இந்த ஒரு மாதம் போகாதீர்கள். அது மாதிரியான விஷயமாக நீங்கள் இந்த ஒரு மாதம் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு மகா பாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மிகப்பெரிய முடிவுகள் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏதாவது அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஏதாவது ஜோதிடர்களை கண்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சுயஜாதகத்தில் எப்படி இருக்கிறது பொசிஷன் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்தில் அனைத்து விஷயங்களுமே அதிகப்படியாக ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ரொம்ப 2 வரும் 4 வரும்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு மாதம் வரும் துலாம் ராசிக்கு. எந்த ஒரு விஷயத்தை நல்ல விஷயங்களை செய்தாலும் அது பன்மடங்கு இந்த ஒரு மாதம் உங்களுக்கு பெருகி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். பண ரீதியான விஷயத்துக்கு எந்த ஒரு கவலையும் படவே தேவையில்லை. கெரியர் growth, ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், டிரான்ஸ்ஃபர்னால ஏதாவது ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், புதிய ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வருவது அப்படின்றது எல்லா விஷயத்துக்குமே இந்த ஒரு மாசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு ஏதாவது குற்றம் குறை இருந்தால் அந்த குற்றம் குறையெல்லாம் ஏதேனும் ஒரு விதத்தில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அதாவது வந்து சகிச்சுக்கிறதுங்கிறது வேற, அக்செப்டன்ஸ் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். சில விஷயங்கள் வந்து இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருப்பதுங்கிறது வேற, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது வேற. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்
நிறைய துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் விஷயங்கள்ல உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு முடிவுகளை நீங்கள் தேர்ந்து எடுத்தீர்கள் என்றால் அவரவர்கள் வாழ்க்கைக்கு மாறுபடும். அது மாதிரியான விஷயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு டிசிஷன்ஸுமே ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். ஈவன் வந்து பார்த்தோம்னா பிசினஸ் விஷயமாகவும் இருக்கலாம். மாதிரியான கசப்பான ஒரு முடிவுகளை இந்த கசப்பான முடிவு நல்ல எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலுமே இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் புறம்பேச போய் பலவிதமாக பல காதுகளுக்கு வேறு வேறு விதமாக சென்றடையக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசியினருக்கு இந்த ஒரு மாதம் அதிகமாகவே இருக்கிறது. அதனால அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒன்று சொன்னா அது வந்து 10 போகும். நான் எப்படி வந்து ஒரு 2 நடக்கும் 4 நாளா நடக்கும்னு சொன்ன மாதிரி அது மாதிரி இந்த விஷயங்களும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலையாக நடக்கவிருக்கிறது. அதனால் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையா இருங்கள். யாரிடம் எந்த விஷயத்தை சொல்லுவது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கற்றுணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்து வருவது அப்படிங்கிறது நம்ம தேவையில்லாத நபர்களுக்கு தேவையில்லாத டைம்ல நம்ம எமோஷனலா வேற ஏதாவது ஒரு விஷயம் பேசி விட்டோம்னா அந்த விஷயம் நமக்கே பாதகமாக முடியும். துலாம் ராசினர் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்திலே உங்களுடைய பெண்களாக இருந்தால் கணவர் மூலமாகவும் ஆண்களாக இருந்தால் மனைவி மூலமாகவும் நிறைய நன்மை விஷயங்கள் நடக்க போகின்றன அப்படின்னு கண்டிப்பான முறையிலே சொல்லலாம். அது மாதிரியும் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நல்ல ஒரு திக் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிப்பாங்க. கெரியர்லயும் சரி பண விஷயத்துலையும் சரி ஹெல்ப் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியாக ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவாறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா உங்களுக்கு தொழில் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஸ் அல்லது கெரியர்ல பிசினஸ் இது வேலை இருக்கு இல்லையா, வேலையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய குரூப்பா இருப்பாங்க. நிறைய பேர் அந்த குரூப்பா ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி டீம்னு தனித்தனியா அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஒத்துழைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடைக்க போகிறது. நன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடைக்க போகிறது. அவர்கள் வந்து உங்களுடைய ஒரு வளர்ச்சிக்கு இந்த ஒரு மாதத்துல ஏதாவது ஒரு ரூபத்தில் உறுதுணையாக இருக்க போகிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்களுடைய கணவர் அப்படின்ற மாதிரியான கணவர்கிட்ட அன்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். இந்த ஒரு மாதத்தில் நமக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு மாதத்தில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்றது கண்டிப்பாகவே சொல்ல முடியும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்தில் உணர்ச்சி வசப்படுதல் அப்படின்னு அந்த உணர்ச்சி பிழம்பாக இருக்கிறோம். அந்த மாதிரியான உணர்ச்சி பிழம்பு அப்படின்றது இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் அதிகப்படியாக உணர்ச்சி பிழம்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு சிலர் நம்மளுடைய மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி யாருக்குமே தெரியாது, எங்க 2 பேருக்கு மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் தெரியும் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பா ஏதாவது இருந்தார்கள் என்றால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்திலே வெளியில தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது வந்து ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் அந்த மாதிரி எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படின்னா அது இந்த மாதிரியான ஒரு மாதத்திலே ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஒரு மாதம் இருக்கிறது. ஸோ அதனால விருச்சிக ராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயங்களுமே பெரும்பாலான நபர்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன விஷயம் இருக்கிறதோ அதுதான் மெயினா வந்து எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். அப்படியா இருந்தாலும் இந்த மாதிரியாக விஷயங்களிலும் சரி ரொம்ப எமோஷனல் ஆகிறது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி பிழம்பாக ஆகுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க தவிர்ப்பது இந்த ஒரு மாதத்துல விருச்சிக ராசினருக்கு நலம் தரும். தனுராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல இத்தனை நாட்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டமா இருந்தது, எனக்கு ஒரு பிரேக் த்ரூவே கிடைக்காம இருந்தது, என்னுடைய கெரியர்லயும் சரி என்னுடைய தொழிலும் சரி என்னுடைய வாழ்க்கையிலேயே எனக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்காம இருந்தது, ஒரு சின்ன ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சதுன்னா போறோம், அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா விஷயத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைக்கக்கூடிய தனுராசினருக்கு எல்லாமே அந்த ஒரு பிரேக் த்ரூ இப்ப வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக 26ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு கொண்டு பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் இந்த ஒரு மாதத்துல அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றது இருந்ததுனா தான் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா பண்ணிக்கலாம். ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் கண்டிப்பான முறையில நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சின்ன ஏதாவது உபாதைகள் இருந்தாலுமே உடனடியாக நீங்கள் வந்து மருத்துவரை சென்றோ அல்லது தகுந்த மருத்துவம் எந்த மாதிரியான ஒரு மருத்துவமாக இருந்தாலும் அந்த ஒரு மருத்துவத்தை பார்த்து உடலை மேம்படுத்திக் கொள்வது அப்படின்றது இந்த ஒரு மாதம் அவசியமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா இந்த ஒரு மாதம் வந்து எனர்ஜியும் அதிக லெவலாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்திலே வந்து எனர்ஜி ஈஸியா ட்ரெயின் ஆகவும் செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். பல விதத்தில் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரியான ஒரு விதமாக இந்த ஒரு மாதத்தில் இருக்கக்கூடும். ஸோ அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே தனுராசியினர் கான்சியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நம்ம வந்து கவனம் செலுத்தினோம் என்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கெண்ணெய் விட்டுட்டு பார்க்கறது அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் கண்டிப்பான முறையிலேயே இந்த ஒரு மாதம் அந்த பிரேக் த்ரூ அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு கிடைத்தவிடும்.
ரொம்ப அற்புதமாக அடுத்த நிலைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சென்று விடலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நல்ல நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், மேம்பட்ட நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் தேடி வரப்போகிறது. மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பண ரீதியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வரும் இந்த ஒரு மாதம். அதாவது ஒரு வாலட்டைலா இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக உங்களுக்கு கடந்த ஒரு மாதம் 1.5 மாதமாக பெரும்பாலான மகர ராசியினருக்கு இருந்திருக்க கூடும். ஸோ அந்த விஷயம் எல்லாம் இந்த ஒரு மாதத்துல ஸ்டெபிலிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். அதே போல வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்திலே உங்களுக்கு வாழ்க்கை துணையால் இன்பம் அல்லது காதலியால் இன்பம், தட் இஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரியான விஷயம், அவங்களால இன்பம் அப்படின்ற மாதிரியான விஷயமோ, அல்லது வந்து பார்த்தோம்னா குழந்தைகளால் இன்பம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நம்ம கண்டிப்பான முறையில சொல்லலாம். குலதெய்வத்துடைய அருள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், பொதுவாகவே மந்திர ஜபம் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். மந்திரங்கள் இந்த ஒரு மாதத்திலே அடிக்கடி நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது வந்து 26ஆம் தேதி வரைக்குமே வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த மாதம் தான் மகர ராசியினர் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு, ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய உபாதைகளை சரிவர கவனித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். அதே நேரத்திலே சடனா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறது, ஒரு அவுட் ஆஃப் ஒரு எமோஷன் ஆர் ஆங்கர், கோபத்தினாலோ அல்லது ஒரு உணர்ச்சி வசப்படுவதனாலோ ஏதாவது ஒரு இம்மீடியட்டா ஏதாவது ஒரு செயல்களை செய்வது அல்லது ஒரு டிசிஷன் எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் இந்த ஒரு மாதம் நீங்கள் உந்தப்படலாம். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்லது சேர்க்க போகிறதா அல்லது நீங்கள் அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் கவனித்துக் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க. கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே எல்லா விதமான பண ரீதியான ஒரு விஷயமே உங்களுக்கு அதிகப்படியாக வரும். பொதுவாக வந்து பார்த்தோம்னா இவங்க கிட்டே இருந்தெல்லாம் நமக்கு வந்து வரும் அப்படின்னு நம்ம எதிரே பார்க்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதத்துல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிறைய கும்பராசிக்காரங்க இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பலவேறு நபர்களுடன் கூட்டாக சேர்ந்து சில விஷயங்களை செய்வதன் மூலமாக பலனடைவார்கள். அந்த பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணமாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பலன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, அல்லது வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு சர்க்கிள் வச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க, ஏதாவது ஒரு மூலமாக கும்பல் ஒரு குழுவின் மூலமாக அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழுவின் மூலமாக பலனடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து தொழில் ரீதியாக இருக்கும்பொழுது பார்த்தோம்னா அதுலேயும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய எம்ப்ளாயீஸ் மூலமாகவோ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்ல குழுவாக அந்த ஒரு விஷயத்தை மார்க்கெட்டிங்க்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக செலுத்துவார்கள். அல்லது வந்து பார்த்தோம்னா இந்த எம்எல்எம் மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, எம்எல்எம் அப்படிங்கிறது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அதுவே ஒரு கெட்ட வார்த்தை ஆகி போச்சு. அது மாதிரியான ஒரு விஷயமாக அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிறது பல்வேறு விதமாக நான் சொல்றதை நீங்கள் வந்து அந்த குவிக் மணி ஸ்கீம்ஸ் எம்எல்எம் பண்றதுக்கு கரெக்டான வாய்ப்பு அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. நான் அதை பத்தி சொல்லலை. நான் அந்த எம்எல்எம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பொறுத்த வரைக்கும் மல்டி லெவல்ல அவங்க வந்து குழுவாக ஒர்க் பண்றதுக்கு அது உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுடைய பிசினஸ்க்கு அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். கெரியரை பொறுத்த வரைக்கும் கும்பராசினர் அவங்க வேலையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டீம் குரூப்பா அவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதத்திலே அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கடினமான சூழ்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதிகப்படியான ஒரு என்ன சொல்றது மூட் ஸ்விங்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், அடிக்கடி உள்ளுக்குள்ள ஆழ்ந்து நீங்கள் வந்து கவலைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கர்ம வினை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அதை இந்த ஒரு மாதத்திலே சில விஷயத்திற்காக சில ஏரியாஸ் நம்ம வந்து லைஃப் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான ஏரியாஸ் நம்ம பார்ப்போம். அதுல ஒரு சில ஏரியாஸ்ல நம்ம வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதத்திலே கொஞ்சம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அமைய இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் கோயிலிலே சனிக்கிழமைகள் தீபம் ஏற்றி வருவது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது, சிவஸ்தோத்திரம் சொல்வது, நமசிவாய நாமம் சொல்லுவது, முருகர் கோயிலில் வந்து உழவார பணி செய்வது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம், உக்ரகாளியுடைய கோயிலே போய் உக்ரகாளியை வழிபடுவது அப்படின்றது எல்லாமே கும்பராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒரு மாதம் பொதுவாகவே இப்போ வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னால் இருந்த நிலைமையை விட மீனராசிக்காரர்கள் பல்வேறு மீனராசிக்காரர்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே பண ரீதியான விஷயங்களிலே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கொடுத்த பணம் எல்லாம் திரும்பி வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்,
திடீர்னு பார்த்தோம்னா ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னால வந்து நமக்கு கடவுள் நம்பிக்கையே விட்டு போயிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு அளவுக்கோ, அல்லது என்ன கும்பிட்டு என்ன பிரயோஜனம், கும்பிட்டாலும் ஒண்ணுதான் நடக்குது, கும்பிடலைனாலும் ஒண்ணுதான் நடக்குது அப்படின்ற மாதிரியாக எண்ணம் எல்லாம் ஒரு சில பேருக்கு வந்திருக்கும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கி மீண்டும் அந்த நம்பிக்கை துளிர்க்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இறை அருள் உங்களுக்கு உங்களுடைய மேல் பார்வை படுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையிலே நமக்கு வந்து மீனராசினை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். நல்ல ஒரு growth அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமா தைரியமாக மீனராசிக்காரர்கள் நம்பலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய விஷயத்திலே சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பொதுவாக நம்ம வந்து நினைக்கக்கூடியது என்ன இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்துல வந்ததுன்னா இன்னொரு விஷயத்துல நமக்கு போயிடுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நினைப்போம். அது மாதிரி வந்து ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் கண்டிப்பான முறையிலே தேவை. இல்லைன்னா வரக்கூடிய ஒரு மாதங்களிலே சில செலவுகள் அதன் ரீதியாக அதிகப்படியாக இருக்கக்கூடிய செலவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக மீனராசினருக்கு தென்படுகிறது. இதில் லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹெல்த் மட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் செய்து கொண்டிருந்திருப்பீர்கள் இத்தனை ஒரு காலமாக. இத்தனை காலம் நான் சொல்றது இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸா சொல்றேன். ஸோ அது மாதிரியாகவும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு வந்து மூவ் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த ஒரு காலத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கு வந்து ஹெல்த் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த டைம் நம்ம வந்து அதற்காக செலவு செஞ்சோம் அப்படின்றதுனாலும் நமக்கு வர்றது எல்லாமே நமக்கு வீணா போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. பெரும்பாலான மீனராசினருக்கு இது மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு எச்சரிக்கை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம வந்து சொல்லலாம். லைஃப்ல இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாறுதல் ஏதாவது ஒரு ரீதியாக, அது எந்த ஏரியாவா வேணா இருக்கலாம், ஹெல்த்தா இருக்கலாம், வெல்த்தா இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா வேலையிலையா இருக்கலாம், அல்லது வீடாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய நடவடிக்கைகளாகவோ இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம். மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பல்வேறு விதமான மீனராசினருக்கு இந்த ஒரு மாதத்திலே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. நம சிவாய.